ஹாய் மக்களே, அம்மாஸ் இன்ஃபோலேருந்து சுலோச்சனாமா பேசுகிறேன். இப்போ திருமியச்சூர் லலிதாம்பிகை அம்மன் பற்றி சொல்லப் போகிறேன். லலிதா சகஸ்ரநாமம் சொல்பவர்களின் எண்ணிக்கை பெருகி வருகிறது. சர்வ பாவங்களை களைவதும் சர்வ இன்பங்களையும் தருவதுமாகிய இந்த மந்திரம் தோன்றிய தலம் திருமியச்சூர் என்பதாகும். பண்டாசுரன் என்ற அரக்கன் தேவர்களுக்கு மிகவும் தொல்லை கொடுத்து வந்தார். அவர்கள் அன்னை பராசக்தியை தன்னுடைய துன்பத்தை போக்குமாறு வேண்டினர். அவர்களின் வேண்டுதலை ஏற்ற அன்னை பராசக்தி ஸ்ரீ வேள்விக்குண்டத்திலிருந்து ஸ்ரீ சக்கர ரதத்தில் லலிதாம்பிகை என்ற திருநாமத்துடன் தோன்றினார். அசுரனுடன் போரிட்டு அவனை வதம் செய்தார். அப்போது அவள் உக்கிரமாக இருந்தாள். அவளுடைய உக்கிரத்தை தணிப்பது சிவனுடைய பொறுப்பாக சொல்லப்பட்டது. உலக மக்களின் நன்மை கருதி அன்னையை மனோன்மணி என்ற பெயரில் ஸ்ரீபுர வாசினியாக பூலோகம் சென்று தவம் செய்யுமாறு சிவன் பணித்தார். அதன்படி அம்பிகை இந்த திருமியச்சூர் தலம் வந்து தவம் செய்து சாந்தமானாள். தன் முகத்தில் இந்த வசின்யாதி தேவதைகள் என்பவர்களை வரவழைத்து தன்னை 1000 திருநாமங்களுடன் வணங்கும்படி கட்டளையிட்டார். அதுவே ஸ்ரீ மாத்ரே என துவங்கும் லலிதா சகஸ்ரநாமம் ஆயிற்று. இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை நாமும் பாடி அம்பிகையின் அருளை பூரணமாக பெறுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.